தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு சென்னையில் இருந்து சொந்த ஊருக்கு பொதுமக்கள் செல்வதன் காரணமாக தாம்பரம் ஜிஎஸ்டி சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு இருக்கிறது. இதுகுறித்து நேரடி தகவல்களை செய்தியாளர் குணாவிடம் கேட்கலாம். குணாம், எவ்வளவு கிலோமீட்டருக்கு மக்கள் அணிவகுத்து நிற்கிறார்கள்? விவரங்கள். தீபாவளி பண்டிகை வரும் திங்கட்கிழமை தமிழகம் முழுவதும் சிறப்பாக கொண்டாடப்பட இருக்கிறது. இதன் காரணமாக சென்னையிலிருந்து சொந்த ஊர்களுக்கு தீபாவளி பண்டிகையை கொண்டாடுவதற்காக சுமார் ஒவ்வொரு தீபாவளி பண்டிகையை முன்னிட்டும் 20 முதல் 25 லட்சம் மக்கள் பயணிக்க இருப்பார்கள். இந்த ஆண்டும் இதே போன்ற ஒரு மக்கள் ஒரு 20 முதல் 25 லட்சம் மதிப்பிலான அந்த தொகையிலான அந்த மக்கள் பயணிக்க இருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக போக்குவரத்து நெரிசலினை கட்டுப்படுத்துவதற்காக போக்குவரத்து துறை மற்றும் தமிழக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். அதுவும் குறிப்பாக தாம்பரம் மற்றும் ஜிஎஸ்டி சாலையில் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக பல்வேறு முன்னேற்பாடுகள் போக்குவரத்து துறை சார்பில் இருந்து மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக சென்னையிலிருந்து ஜிஎஸ்டி சாலை வழியாக தாம்பரம், குரோம்பேட்டை, வண்டலூர் அந்த சாலை மார்க்கமாக செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் வழியாக பல்வேறு மாவட்டங்களுக்கு, அதாவது சேலம், விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய அந்த பொதுமக்கள் ஏதுவாக இருப்பதற்காக தாம்பரம் மற்றும் கிளாம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் பேருந்துகள் நிறுத்தம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் சென்னையினுடைய புறநகர் பகுதியாக இருக்கக்கூடிய மாதவரம் உள்ளிட்ட பகுதிகளிலும் பேருந்துகள் தற்காலிக நிறுத்தம் என்பது அமைக்கப்பட்டு அங்கிருந்து ஒவ்வொரு மார்க்கமாக, அதாவது ஆந்திராவோ அல்லது வட மாவட்டங்களுக்கோ செல்லக்கூடிய பொதுமக்கள் அந்த பகுதியிலிருந்து செல்வதற்குண்டான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் சென்னையில் இருந்து வெளியூர்களுக்கு செல்லக்கூடிய ஒரு நிலையில் இருப்பதன் காரணமாக மாநகர போக்குவரத்து கழகம் தரப்பிலிருந்தும் சிறப்பு பேருந்துகள் ஒரு நாளைக்கு 275 சிறப்பு பேருந்துகள் கூடுதலாக இயக்கப்படுவதாகவும் நேற்று முன்தினம் சென்னையினுடைய மாநகர போக்குவரத்து கழகமும் அறிவித்திருந்தது. அது மட்டுமில்லாமல் தினசரி இயக்கக்கூடிய அந்த பேருந்துகள் மட்டுமல்லாது சிறப்பு பேருந்துகளும் இதன் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு வெளி மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய அந்த மாவட்டங்களுக்காக இந்த பேருந்துகளும் சிறப்பு பேருந்துகளாக இயக்கப்பட்டு வருகின்றன. அதிலும் குறிப்பாக வரும் திங்கட்கிழமை தீபாவளி பண்டிகையின் காரணமாக நேற்று முதலிருந்தே, நேற்று மாலை அல்லது நேற்று இரவிலிருந்தே சொந்த ஊர்களுக்கு, வெளியூர்களுக்கு பொதுமக்கள் தொடர்ந்து படையெடுக்கக்கூடிய இந்த காட்சியை பார்க்க முடிகிறது. இதன் காரணமாக இந்த தாம்பரம் ஜிஎஸ்டி சாலையில் வாகனங்கள் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு மெல்லமாக ஊர்ந்து செல்லக்கூடிய அந்த காட்சிகளையும் பார்க்க முடிகிறது. அது மட்டுமல்லாமல் ரயில்கள் மூலமாகவும் பொதுமக்கள் செல்வதற்காக 5 சிறப்பு ரயில்களும் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த ரயில்கள் மூலமாக சுமார் லட்சக்கணக்கான மக்கள் அந்த ரயில்கள் மூலமாகவும் பயணிக்க இருக்கிறார்கள். அது மட்டுமல்லாது தமிழக அரசினுடைய போக்குவரத்து கழகம் சார்பிலான அந்த பேருந்து மூலமாகவும் பொதுமக்கள் சொந்த ஊர்களுக்கு செல்லக்கூடிய அந்த காட்சிகளையும் பார்க்க முடிகிறது. இன்று முதல் 3 நாட்கள், அதாவது தீபாவளி பண்டிகைக்கு மறுநாள் வரை இந்த சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் எனவும் போக்குவரத்து துறை சார்பிலிருந்து தகவலாக ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் சிறப்பு பேருந்துகள் உட்பட பல்வேறு பேருந்துகள் தங்களது சொந்த வாகனங்கள் மூலமாகவும் பொதுமக்கள் சொந்த ஊர்களுக்கு பயணிக்கக்கூடிய அந்த காட்சிகளை இந்த தாம்பரம் ஜிஎஸ்டி சாலை வழியாக பார்க்க முடிகிறது. களத்திலிருந்து தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி குணா. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.